ஐயா வணக்கம்ங்கய்யா. வணக்கம் ஐயா. ஐயா நீங்க 8 அட்டமாசத்திய பத்தி சொல்றேன்னு சொல்லியிருந்தீங்க. ஆமா. அதுல நீங்க நிறைய தலைப்புகள் போட்டிருக்கீங்க. தலைப்புகள் நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். அட்டமாசத்து என்பது திசை வந்து 8 திசை. ஒரு விஷயம் மனுஷன் உட்காந்து சாப்பிடவோ உணவு உள்ளவோ சம்பாதிக்க முடியாது. அது கஷ்டங்கள் வரும் போகும் வரும் போகும், யோகம் வரும் போகும். அப்ப குடும்ப வாழ்க்கை தான் 8 திசை வேலை பார்த்தா தான் குடும்பம் நிம்மதியா இருக்க முடியும். அதான் 8 திசை வச்சு அட்டமாசத்தையும் சொல்றேன். சரிங்கய்யா. இப்ப அதுல வந்து பாத்தீங்கன்னா முதல் தலைப்பு வந்து இறைவனின் திசையும் திக்குன்னு போட்டு கீழே கிழக்குன்னு போட்டிருக்கீங்க. கிழக்கு வந்து ஒரு விடிய கால சூரியன் உதிச்சா தான் கிழக்குன்னு சொல்றோம். அந்த ஒளி பிரகாசம் வந்தா தான் கிழக்கு. அது வந்து அப்பா. சரிங்க. சரிங்களா? அது அப்பா, அது சூரியன். சரிங்க சரிங்க. இப்ப அதே வந்து பாத்தீங்கன்னா அடுத்து வந்து இறைவனின் இயக்கமும் ஆதிக்கமும் போட்டு நீர்னு சொல்லி போட்டிருக்கீங்க. நீர்ல அவர் வந்து வேறு சேர்ந்து வைக்கிறாரு, சம்பாதிக்கிறாரு. அதாவது நீரின்றி அமையாது உலகம் சொல்லிருக்காங்க. ஆமாங்க. அவர் வந்து வேலை பார்த்து வேறு சிந்தி உழைச்சு வந்து உழைக்கும். அப்பதான் அவர் வந்து அந்த குடும்பத்தை வந்து ஆதிக்கம் அடைய முடியும். அந்த என் குடும்பம் சொல்ல முடியும். அதை இயக்கமும் ஆதிக்கமும். சரிங்க சரிங்க. அதுல இருந்து இன்னொரு தலைப்பு பாத்தீங்கன்னா மனிதனின் ஆசையும் அசைவும் போட்டிருக்கீங்க. அதுல தகப்பன்னு சொல்லி போட்டிருக்கீங்க. அப்படின்னா அது அப்பனுக்கு வந்து எந்திரிச்சோன்னு வேலைக்கு வெட்டி போகணும், குடும்பத்தை கவனிக்கணும், வெட்டி வேலை செய்யக்கூடாது, போகணும் வரணும், குடும்பத்தை நம்ம தான் கவனிக்கணும். ஒரு ஆர்வம் அக்கறை வேணும். அதுதான் வந்து ஆசையும் அசைவும் போட்டுக்கும். சரிங்க சரிங்க. இப்ப அதுல இன்னொன்று தலைப்பு பாத்தீங்கன்னா மனிதனின் பிரிவும் பண்பும் போட்டிருக்கீங்க. பரிவும் பண்பும். மனுஷன் போன கோவப்பட்டு இருந்தாலும் ஒண்ணும் சம்பாதிக்க முடியாது. வேறு சேர்த்து அன்பா உட்காந்து பண்பா இருந்து பரிவா கேட்டு வேலை பார்த்தா தான் நமக்கு பணம் கிடைக்கும். சரிங்க. அது கொண்டு வந்து குடும்பத்துக்கு கொண்டு போக முடியும். ஓ சரிங்க சரிங்க. இப்ப கடைசியா வந்து பிள்ளைகள் போட்டிருக்கீங்க. அதுல வந்து உந்து பிள்ளை விந்து பிள்ளைன்னு சொல்லி போட்டிருக்கீங்க. அது உந்து பிள்ளை அப்படின்னா முதல் வந்து நம்ம உடம்புல வந்து இரும்பு சக்தி இருக்கும், வேலை பார்த்து நல்ல பணம் சேர்த்து வச்சுக்கிறோம். அது முடியாத போது விந்து பிள்ளை நம்முடைய விந்தில இருந்து வந்த பிள்ளை. அது அப்பளுக்கு உதவியா இருக்க வேணும். அதுதான் விந்து பிள்ளை என்று சொல்வது, உந்து பிள்ளை என்று சொல்வது. இப்ப இதுல வந்து தென் கிழக்குன்னு சொல்லி போட்டிருக்கீங்க. அப்படின்னா தென்கிழக்கு என்பது அக்கினி மூலை. அது பெண்களுடைய குடும்பத்தின் மூலை. அது வந்து பூமி மாதிரி நிலம் மாதிரி. வீட்டுக்காரர் கொண்டு பணத்தை வாங்கி சேர்த்து வச்சு எது தேவையோ சரி பண்ணி வீணா போல வீணா அணிக்கணும். மிச்சம் பண்ண கத்துக்கணும். இல்ல பூரா இது மழை பெஞ்ச நீர் கூட வெளியே போன மாதிரி சாக்கடை கூப்பிட போன மாதிரி பணம் வீணா போகக்கூடாது. தன் தேவைக்கு போல மிச்சம் செலவு பண்ணணும். ஆடம்பரமோ அலங்காரமோ இல்லாட்டி இது செய்யறமோ நல்லா சாப்பிடணுமோ அது போல குடும்பத்தை வறுமை அறிஞ்சு சாப்பிட்டோம்னா வறுமை வராது. வறுமை வராது. அது நிலம், அது தாய். சரிங்க. இப்ப இதுல வந்துட்டு இருதயம் அப்படின்னு சொல்லி இருதயம் வந்து 2வது தாய். இருதயம் வந்து சுத்தமா இருந்தா தான் ரத்தோட வந்து எழுப்பு இதாகும். சரிங்க. அப்ப ஒரு பொம்பளை வந்து வீட்டுல இருந்தா அப்படின்னா எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் இதே மாதிரி ரத்தோட சுத்தமா இருந்துக்கலாம். என்னங்க சுத்தமா இருந்தா தான் வாழ்க்கை வந்து விருத்தியா வரும். சரிங்க. அது வாழ்க்கை வந்து வரவே வராது. வர வச்சு வாழ பழகிக்கிறோம். அதான் வளமான வாழ்க்கை. அதான் வளமான வாழ்க்கை. இப்ப இதுல வந்து நம்ம பொதுவாக கேள்விப்பட்டு வந்து இப்ப வளர்ப்பு பிள்ளைன்னு சொல்லுவாங்க. நீங்க வார்ப்பு பிள்ளை பொம்பளை பிள்ளை வச்சுக்கலேன், நீங்க வாடி உட்காரு அப்படின்னு சொல்லி நாள் அழிச்சு வீடு பிள்ளைல சோறாக்கு தனியா சொல்லி கொடுக்கணும். கொடுக்காது போட அங்க போய் பூசண்டிய மாமனாட்டு வப்பு அடி வாங்கும். அதான் வப்பு பிள்ளை, இது வார்ப்பு பிள்ளை. சரிங்க சரிங்க. இப்ப கடைசி வந்து இதுல வந்து தெற்குன்னு சொல்லி போட்டிருக்கீங்களா? இதுக்கு அர்த்தங்கய்யா? தெற்கு வந்து இது வந்து காலையில வந்துருக்காங்களா யமனுக்கு இருக்குது. சரிங்க. அக்கறை மாதிரி தான் இருப்பான். எப்ப ஆம்பளை பொம்பளை என்ன போங்களா தெற்கு வந்து அவரோட பொறுப்பு இருக்கு. அக்கறை மூல அனுப்பு அவ வந்து இருப்பு வந்து யமன மாதிரி இருந்து குடும்பத்துக்கு ஏதாவது வேணும்டா வாங்கிட்டு வாடா குடுறான்னு சொல்லி புருஷன் கூட அழத்தணும். அது வாங்கி தரேன். அப்பதான் ஒழுங்கா இருப்பேன். நீ தண்ணி அடிச்சு போய் என்ன பண்ற அங்கிட்டு போய் ஆழமா மாறேன் நம்ம ஓடுறேன் பாரு அப்படின்னா அது வந்து யமன் இல்ல, சமணம் கிடையாது. கடைசியா வந்து பீமன் போயிடும். அவ்வளவுதான், பீமன் மாதிரி போயிடும், மொத்தமா போயிடும். சரிங்க. இதுல வந்துட்டு நம்ம நெருப்பு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அந்த அதுக்கு என்னங்க அது வருது? நெருப்பு வந்து என்னைக்குமே வீட்டுல வந்து உலகம் பெஞ்சதான் நம்ம சாப்பிட முடியும். நெருப்பு எரியும்ல, அந்த அக்கறையா இருந்து பொம்பளை வந்து சோறாக்கி போடலாம் தான் நெருப்பு. நெருப்பு ஆமையாடி போய் என்ன செய்ய போல படுத்து தூக்க ஆரம்பிச்சிடும். சரிங்க சரிங்க. இப்ப அதுல வந்து கரு குருன்னு போட்டிருக்கிறீங்க. அப்படின்னாங்க கரு குரு அப்படின்னா குரு வந்து தகப்பன், கரு வந்து தாய். குரு சேர்ந்து தான் மனசுல வந்து 2 பேரும் ஒன்னே கூட சொல்லலாம், என்ன கூட சொல்லலாம். மனசு வந்து எந்த காயம் இல்லாம யாகமா வாழ்வாங்க. 2 பேரும் ஒத்து போய் வாழ்வாங்க. ஓகேங்க. இப்ப இதுல வந்து காயம் சொல்லி போட்டிருந்ததுங்க. அந்த காயத்துக்குன்றது அதாவது எப்படி வீடு வந்து ஒண்ணு பலம் இல்ல வரும் இல்லைன்னு சொல்லி பொம்பளை ஆகக்கூட ஆம்பளை இல்லக்கூட 2 சேர்த்து வந்து அது யாகமா இருந்து குடும்பத்தமா வந்து காயம் மாறிவிடும். சரிங்க சரிங்க. கடைசி வந்து பிள்ளைகள் வந்து வந்த பிள்ளைன்னு சொல்லி போட்டீங்க. அப்படின்னா என்னங்க அர்த்தம்?
வந்த பிள்ளைனா இப்ப வந்து ஒரு வீட்டுக்கு வந்து அந்த அம்மா வந்து வேற உள்ள வந்த பிள்ளை. சரிங்க. இது அது வந்து பந்தத்தை விட்டு நம்ம வீட்டுக்கு வந்த பிள்ளை. அந்த பிள்ளை அது வந்து சரியா கவனிச்சுக்கணும். அப்படிலாம் வந்து இந்த 3 சேர்ந்ததான் அந்த குரு கரு எல்லாம் சேர்ந்தது. இதெல்லாம் சேர்ந்தது குந்து பிள்ளை வளர்ப்பு 3 ஒண்ணா சேர்ந்தாதான் குடும்பம். சரிங்க. நிலம் நீர் நெருப்பு. சரிங்க. இதுக்கு வந்து இப்ப இரவுல ஆதிக்கிறது கீழே உள்ள ஆதிக்காது. நிலம் நீர் வேணும், நிலம் வேணும், நெருப்பு வேணும். நீர் தான் உள்ள முடியும், உலங்க முடியும். நிலம் தான் உட்காந்து படுக்க முடியும், முடுக்க முடியும். நெருப்பு வந்து ஆக்கி சாப்பிட முடியும். இது பூரா வந்து மனித கொடுக்கப்பட்ட இறைவனி சக்தி. சரிங்க. சரிங்க. இப்ப அதுல வந்து தென்மேற்குன்னு சொல்லி ஒண்ணு போட்டிருந்தீங்க இல்லையா, அந்த இதுங்க தென்மேற்கு எப்படி வந்து அது வந்து சொல்றாங்க கன்னி மூலியமாங்க. திருப்பி அடுத்து வந்து இது வந்து ராமத்துக்கு அர்ச்சனத்துக்கும் சொல்லுவாங்க. இப்ப ராமன் நல்ல ஒழுக்கமா நல்லா நேர்மறைன்னு வாழ்ந்தாருல்ல. எந்த தப்புல கடைசி வந்து சாரு என்ன வாரியா இருக்கு அப்படின்னு சீதமலை வந்து ஒரு வாரி அச்சம் கொண்டாரு. அச்ச ஊரில் வந்து குழப்பமாயிடுச்சு. அது கன்னி மூளை. இப்போ பொம்பளையோடைய கருப்பு மூளை வச்சுக்கல, கருப்பு மூளை சந்தேகப்பட்டோம்னா வீடு வந்து நிற்காது. நம்ம வரக்கூடிய பழத்தை வந்து கருப்பு மூளை பாதுகாத்தோம்னா அது கன்னி மூளை, அது கன்னி மூளைன்னு வந்துடும். சரிங்க. இப்ப என்ன செய்வாங்க, ராமர் வந்து வச்சிருப்பாரு, உள்ள சொல்லிப்பா கையில் அம்பு வச்சிருப்பாரு. தேப்படையே எடுத்து உள்ள விடுவார், இல்லாட்டி கம்பெனி இருப்பார். அது வந்து பாதுகாப்பு. பிள்ளை வந்து என்ன அப்படின்னா கொடுத்துருக்கு அப்படின்னா அது பிள்ளை வந்து குடும்பத்துக்கு பாதுகாப்பு. தேவைப்படுறத பிள்ளை வந்து அப்புறம் போய் சண்டை போடணும், அப்புறம் வந்து பிள்ளை எடுத்து பயன்படுத்தணும். இல்ல நீயே போற அதை உங்களை போக போற இல்ல நானே நீ கோப்புறீங்க. அவர் 2 ஒட்டு கொண்டு கம்பு ஒரு இது கூட வில்லு சரி வில்லு வந்து அப்பே கம்பு வந்தது மாட்டுக்கு பாத்தீங்கன்னா கொம்பனை அது வந்து பிள்ளை வைக்க வந்து அது குடும்பம் அப்பன உள்ள குடும்பம். சரிங்க. சரிங்க. இது மாயா எதை மாற்றம் ஒண்ணும் புரியலையே, ஏன் இப்படி வச்சு உட்காந்து தரைய போறே, ஏன் இப்படி இருக்காங்க வீட்டுல அப்படி நம்மளோட இதுக்கு நீ வாழக்கூடாது. அது வந்து வளர்ப்பு பிள்ளை நல்லா வந்து வளர்ப்பு சொல்லி வளர்க்காட்டி கூட வளர்ச்சிட்டு போய் கலந்து போய் நம்ம வந்து மாட்டி விட்டுப்போம், வளைய மாட்டி விட்டோம். அது வளர்ப்பு பிள்ளை. சரிங்க. சரிங்க. இப்ப மேற்குன்னு சொல்லி ஒண்ணு சொல்லிருக்கீங்க, அந்த இதுங்க மேற்கு வந்து தெய்வம். தெய்வம் அப்படின்னா நாள் வந்துச்சு பாத்தீங்களா, கஷ்டப்பட்டு தெய்வம் ஒண்ணுமே செய்ய மாட்டேங்குது அப்படின்னு வருத்தப்படுவோம். அது மேற்கத்துக்கு அப்படின்னா காலையில வந்து புருஷன் வந்து காலை வேலைக்கு போய் கொண்டு வர பாத்தீங்களா, அந்த படத்தை போல இந்த நாளுக்கும் சேர்ந்து வச்சு ஒழுங்க கடைப்பிடிச்சு வந்தோம்னா வாழ்க்கை மாயமா இருக்காது. மாயமா இருக்காது. யாமா அப்படின்னு அவ்வளவு எப்பவுமே வந்து எல்லாருமே வந்து மாயமா வாழ்க்கை வரையப்படாது, நிம்மதியா இருக்கும். அதான் அது கொடுக்குறாங்க. சரிங்க. இப்ப அதுல வந்துட்டு நம்ம தர்மம் சொல்லியிருந்தீங்க, அந்த இதுங்க தர்மம் என்பது முடிஞ்ச தர்மம் பண்ணுங்க. அதுக்கு மாதிரி வாரி எல்லாருக்கும் இறக்க முடியாது. அது அடுத்த நம்ம தர்மம் வாங்கி சாப்பிடணும் அவசியம் இல்லை. நம்ம கொடுக்க வேணா தர்மம் நம்ம இருக்க போத வாழ்க்கை. சரிங்க. மிஞ்சினால் தர்மம், மிஞ்சா விட்டால் கர்மா கம்பு வந்துக்கிறோம். அதே போய் நம்மளுக்கு வாக்கு வாங்க வரப்படல, நம்ம இல்லை அவன் வாழப்படல, அவன் தேவைக்கு அவன் வரையா. இப்ப காலம் வந்து சரியில்லையா போல பொய்யா சொல்லி எல்லாம் பாய விரிச்சு அதை படுத்துக்கிட்டு சரி ஆயிடுச்சு போய் வாங்குறாங்க. இந்த தவங்குறேன் அந்த தவங்குறேன், நான் இந்த 7 பள்ளிக்கூடம் இந்த பள்ளிக்கூடம் அந்த பள்ளிக்கூடம் கூட இவங்க செய்ய மாட்டாங்க. கூட வாங்கி அவன் வந்து வட்டிக்கு வரேன் வாங்கி போட்டு வந்து சேவை பார்த்தீங்கன்னா வெளியே வித்துட்டு அயன்பாடுக்கு போயிடான். அதை வாங்கிட்டு வரவங்களுக்கு ஒரு சம்பளம் தரணும். இது இப்படியே ஒரு உதவ வச்சு ஒரு வியாபாரம் வச்சு வியாபாரம் பார்த்துக்கிறாங்க. அது நம்ம கர்மம் நம்ம தான் கர்மம் பிடிக்கும். அப்ப வந்து இது போட்டு முடிஞ்சா தப்பாப்புல தெய்வ பிள்ளையா வந்து 4 பேர் சேர்ந்து அம்மா அப்பா அவருடைய வாழ்க்கை முறைகள் குழந்தை 4 சேர்ந்தா தவமான குடும்பம் தெய்வத்தை குடும்பம் அது அப்ப வந்து சொல்லுவாங்க. சரிங்க. சரிங்க. இப்ப வந்து வடமேற்குன்னு சொல்லி போட்டிருக்கீங்க, அந்த இதுக்கு வடமேற்கு வந்து ஜீவராசிகள். சரிங்க. அது ஆன்மா அப்புறம் வந்து வாழ்க்கைகள். இப்ப வந்து எப்படின்னா வந்து இந்த பூமிக்கு வந்து எல்லாமே இருந்தா தான் வாழ முடியும். பார்த்தீங்கன்னா வடமேற்கு ஆன்மா அது வாழ்க்கை. இவங்க எல்லாமே உணர்ந்து இந்த 5 பஞ்சபூதம் மாறிடும். சரிங்க. அது உள்ளாந்து எல்லாம் ஒண்ணு சேர்ந்து வாழ்க்கை இப்படிதான் அமைக்க குடும்பம் இப்படித்தான் அமைக்கணும் அப்படின்னு வாழ்க்கை அமைச்சுனா அப்படின்னா நம்முடைய இது வாழ்க்கை எந்த மரமும் நமக்கு வராது. சரிங்க. மர்மம் தெரியாது. யாரும் ஒரு கடிக்க வேணா குடிக்க வேணா மிதிக்க வேணா யாரும் சண்டை வச்சு போட வேணாம். மர்மம் வந்து விளையும். விளைச்சுன்னா செய்ய இந்த மாதிரி தப்பா நம்ம பிள்ளைய பத்திட்டோமே, நம்ம தப்பா பிள்ளைய வளர்த்துட்டோமே அப்படி நம்ம அது அவசியம் இல்லை. அப்படின்னு வந்து உதப்பு பிள்ளை கடைசியில உதப்பிள்ளை கடைசியில் 2 உதய வேண்டியதான். 6 உதயம் என்ன செய்ய போறோம் ஒண்ணு செய்ய முடியாது. சரிங்க. அதை விட்டு வெளியிருப்பேன். இவன் 6 மணி கொடுத்துருக்கான் பாத்தீங்களா, சரியா பயன்படுத்த மாட்டான். விட்டு நடக்கட்டும் அது போயிடுவான். அது தப்பு. தன் குறைய சரி பண்ணாதவன் என்று நிறைவாக வாழ முடியாது. சரிங்க. சரிங்க.
என்றும் நிறைவாக வாழ வாழ முடியாது. முடியாது. அது பிறரை குறை சொல்வதை காட்டிலும் தானே அந்த குறையை நிவர்த்தி பண்ணி அரை குறையை சரி பண்ணி நிறைவாக வாழ்வதே மனிதன். சரிங்க அதுதான் இந்த வாழ்க்கை. சரிங்க சரிங்க மர்மம் விலகி விடும். சரிங்க. இப்ப இதுல வந்து வடக்குன்னு சொல்லி போட்டிருக்கீங்க, அந்த இதுங்க. வடக்கு வந்து குபேரமலைம்பா. சரிங்க. இந்த இது எல்லாம் சேர்த்து குபேரம் தரலாம் பாத்தீங்களா, அது மாதிரி சேர்த்து பத்திரமா பாதுகாக்கணும். குபேரம் மூலை கடை கொடுப்பானா, இந்த வரைக்கும் இப்ப போது கிருஷ்ணா கடை இன்னும் கடை கட்டிட்டே இருக்காருங்க. நீ ஆமாங்க, அது 7 மணி நேரம் கட்டிட்டே இருக்காரு. இன்னைக்கு கடை போற இல்ல, அதான் அப்படின்னா அளவுக்கு பெரிய குளிச்சோம்னா ஆடம்பரமா வாங்கிட்டோமா அழகா ஒரு வீட்டு வசதி ஒன்றும் வக்கு இருக்காது. சமைச்சு வைப்பேன், கொட்டு வைப்பேன், சாட்டு வண்டி பிள்ளை கூட்டு போவேன். கிளம்பி போனா கடைசி ஓடி போயிடுவேன். கிளம்பிட்டு இவன் ஜாமியா கட்டி அவன் நுண்டி அவன் செத்துப்பேன். கடைசி வந்து குடும்ப வாழ்க்கை போயிடுவேன். பொண்ணு மாப்பிள்ளைய போயிடுவேன். மாப்பிள்ளை வாழ்க்கையும் போயிடும், குடும்பம் நாசமா போயிடும். அதான் 7ஆம் அறிவு. சரிங்க. அதான் வாழ் பண்ணி எடுத்தான். வாக்கு சரியா இருந்துச்சுன்னா நம்ம வாக்கு செய்வோம்னா சேவமா வாழலாம், எந்த பிரச்சனையும் வராது. அதே சவளப்பிள்ளை இருக்கேன் பார்க்க முடியும், கேட்கமா தெரியலாம். இது ஒண்ணு பிடிக்கான், ஏழமாடு காட்ட ஒண்ணு ஏகாட்டுக்கானே இவ்வளவு பிடிக்கான் அப்படின்னு அதுக்கு கவனம் இல்லை. நமக்கு போயிட்டு அப்ப பேர் போயிடும். உள்ள அமைப்பாங்க. அப்ப வந்து சபலப்பமா பேசாம கம்மு கொடுக்கணும். வளைய போட்டு அமுக்க பார்ப்பாங்க. எல்லாம் எடுத்தா கூட சவப்பிள்ளையாயிரும், கொண்டே விடுவாங்க. 7ஆம் அறிவு பயன்படுத்துது. சரிங்க. இப்ப கடைசியா நீங்க வந்து வடகிழக்குன்னு சொல்லி எழுதிருக்கீங்க, அந்த இதுக்கு அர்த்தம்ங்க? இந்த வாழ்க்கை பூரா வடிவம், இந்த குடும்பம் இல்லாது நல்லா இருக்காது, அபிமானம் ஒழுங்கா இருக்காது, எவன் இம்சம்லாம் ஒரு வடிவமா இந்த நல்ல குடும்பம் பேர் இருக்கிறாங்க. அதான் சொல்ல. அப்ப வந்து வறுமை நம்ம கிட்ட வர ஓடியே போயிடும். அதெல்லாம் மனமும் நல்ல மனம் வீடு வீசும். அது வந்து வேலை பிள்ளை வலைப்பிள்ளை. இப்போ நம்ம போட்டு வேலையை வாங்க முடியாது, நம்ம வீட்டு வேலையை மாட்டவும் மாட்டோம். மொத்தம் அட்டமாசித்து. அப்ப இந்த 8 சேர்ந்தது அட்டமாசித்து. சரிங்க. சரிங்களா? அடுத்த உடனே சிவம்ல வேற மாதிரி யோசிப்போம். சரிங்க. நன்றி, வணக்கம். நன்றி. அடிக்கடி பாருங்க, இது தப்பு இருந்தா கேளுங்க. அது ஆன்மா சங்கீதம் வந்து எடுத்தோன்னா வந்து ஆன்மா சங்கீதம் விளக்கம் சொல்ல முடியாது. நம்ம இது வந்து எல்கேஜி பாடம், யூகேஜி பாடம். அப்புறம் உள்ள வந்து 5ஆம் பிரிவு பாடம் இருக்கு. அப்புறம் 5லேருந்து 10 வரைக்கும் பாடம் இருக்கு. அப்போ 12 ஒரு பாடம் இருக்கு. அப்புறம் கல்வி படிப்பு இருக்கு. அப்புறம் பட்ட படிப்பு இருக்கு. அப்புறம் பேராசி படிப்பு இருக்கு. அடுத்து உரையாடல் கல்வி இருக்கு. அடுத்து ஆராய்ச்சி பட்டம் இருக்கு. இது படிப்பு அப்படிதான் வரும், எடுத்தோம் நேரம் போக முடியாது. எல்கேஜி யூகேஜி படித்தா தான் நீங்கள் வந்து இது வந்து எல்கேஜி யூகேஜி போகலாம். படித்தா அடுத்த சொல்கிறது புரியும் உங்களுக்கு. இது அம்மா பார்த்துக்க, இது இல்லைன்னு சொல்கிற பிள்ளை சொல்கிறோம்ல, இது வந்து புல்புண்டு வாழ்க்கை. நம்ம அமைச்சுக்கிற வாழ்க்கை. அடுத்த சொல்கிறேன், ஆட்டம் பாடு கலவனம் போக வேண்டியதான். அதாவது முன்பின் யோசிக்காத மூடன் இருக்கான். முன்பின் யோசிக்காத மூடன். அறிந்து அடுத்த கூட எவன் நம்ம அவனை போட்டு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அறிந்து வாழ்ந்தா எவனும் அவளை போய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சரிங்க. ஆமா, நம்ம சொல்லுவோம், அவன் நம்ம சொல்ல மாட்டாங்க. நம்ம அப்படி ஐயா கொடுங்க கேட்க வேணாம், அவளை போல பட்டி விட்டுரும். அறிந்து வாழும் என்று சொரிந்து வாழ மாட்டானே. சாப்பிட நல்லா சிரிச்சுன்னா கலர் பீ போயிடும். ஆமா, அடைக்கும்ல. அப்புறம் ஆசி போல் மருந்தெல்லாம் வாங்கணும்ல. வாழ்க்கை சரியா செமிச்சு வச்சோம்னா சரியான உணவை சாப்பிட்டா உடம்பு செரிக்கும், நோய் நோய் வராது. மழை போயிடும், நீர் போயிடும். அப்போ வந்து அட்டமா சேர்த்து சரியா பயன்படுத்தி வந்தோம்னா வீட்டில் வந்து உடம்பு சுத்தமாக மாதிரி மனமும் கூட சுத்தமாக